ரீசெண்டா தமிழ் சினிமால ஒரு ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு TN 2026 சொல்லிட்டு. இது எந்த நேரத்தில் வந்துச்சுன்னு தெரியல, செம்ம கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி விட்டு போயிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீகோட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைலருக்கு என்னென்ன எதிர்ப்புனா வந்துருக்குன்னு சொல்லிட்டு அதே பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோட பர்பஸ் சினிமாவை பத்தி தான், கொஞ்சம் பாலிடிக்ஸும் மிக்ஸ் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த TN 2026 இந்த மூவியோட ட்ரைலர் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த ட்ரைலர்ல நம்ம விஜயானா ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரியும் இந்த ட்ரைலர்ல காட்டின மாதிரி சில இடங்கள்லாம் இருந்துச்சு. எனக்குமே அது கொஞ்சம் பர்சனலாவும் ஃபீல் ஆச்சு. இந்த ட்ரைலருக்கு மக்கள் மத்தியில எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அதே சேம் டைம் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலும் கூடி போயிருக்கு. இந்த ட்ரைலரோட மெயின் கான்செப்ட் என்னன்னா வந்து, ஒரு ஆக்டர் எப்படி சிஎம் ஆகுறாரு அதை பத்தி அந்த ட்ரைலர்ல முழுக்க காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹீரோக்கு பக்கத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படியே புஷியானதை குறிக்கிற மாதிரி சில சாம்பிள்னா இருக்கும். அப்படியே இந்த சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா DMK ஆளை குறிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கல TVK டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்திருக்கு. இது விஜய் அண்ணாவும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் ரீசெண்டா இந்த படத்தோட ஆக்ட்ரஸ் இன்டர்வியூ நான் பார்த்தேன். இந்த இன்டர்வியூ பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆல்ரெடி இந்த படத்தெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். சோ இப்ப நடக்கிறத வச்சு பார்க்கல வந்து ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இதை எங்க டீம் மேலே தப்பு சொல்ல முடியாது, ஆடியன்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்டர் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இது ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் மூவி. நாங்க யாருமே டார்கெட் பண்ணி இந்த படத்தை எடுக்கல. விஜய் அண்ணா ஒரு லயன், அந்த லயனை எதிர்க்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில விஜய் அண்ணா சொன்ன டைலாக்கே வந்து, சினிமாவை நீங்க சினிமாவை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டு போயிருக்காங்க. இதுதான் ப்ரொடக்ஷன் சைடுல கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இவங்க சொல்றதா பார்க்கல வந்து உங்களுக்கு சிலது உண்மையா மாதிரி தான் இருக்கும். அப்படிங்க ட்ரைலர் பார்த்து வந்தீங்கன்னா வந்து யாரையும் டார்கெட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நானும் இந்த ட்ரைலர் ஒரு 7-8 வாட்டி பார்த்திருப்பேன். சோ எனக்குமே இந்த கேள்விகள் இருக்கு. உண்மையில இந்த ட்ரைலர் பார்க்கல வந்து இது உண்மையா அவங்க பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்களா இல்ல அவங்க காமனா எடுத்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நேத்து ஆதா அர்ஜுனா வந்து இந்த படத்து மேல வந்து கேஸ் போறதுக்காக பேசிட்டு இருந்தாரு. மீடியாட்டனா வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. எங்க தலைவரை அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பராசக்தியும் அப்படிதான் எடுத்தாங்க, ரெட் ஜெயண்ட். அதே மாதிரி இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் இப்படி எடுத்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்றாங்க. எலெக்ஷன் டைம்ல டிவிக்கே மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஆதர்ஜுனோ நேத்து சொல்லியிருந்தாரு. இந்த படத்துக்கான கேஸ் அப்பீல் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ரெட் ஜெயண்ட் கூட இருக்கனால பொலிட்டிக்கல் சைடு கொஞ்சம் பவர் இருக்கனால இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஜனநாயகன் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டா வந்து உங்களுக்கு 1000 கேள்வி வரும். இப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்றீங்க, ஜனநாயகன் படத்தை நீங்க தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையை சொல்ல போனா அந்த படம் உண்மையில உயிரோட இருக்கா இல்லையான்னு சொல்ற அளவுக்கு மறைச்சிட்டாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து ட்ரைலர் வரை ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா படம் இன்னும் தியேட்டருக்கு வரல. அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கூட தியேட்டர்ல வந்துரும் போல. ஆனா இவங்க போடுற கோர்ட் கேஸ்னா பார்த்தா இந்த ஜம்மத்தை இந்த படம் வெளிவராத மாதிரி தெரியுது. ஜனநாயகன் ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடான மூவி தான். சோ அந்த மூவிக்கு சென்சார் இஷ்யூன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு ஏகப்பட்ட ஹியரிங் போச்சு. என்னதான் போனாலும் படத்துக்கான தீர்ப்பு ஒழுங்கா கிடைக்கல. ஆனா இந்த TN 2026 மூவி ஒரு பொலிட்டிக்கல் மூவி, அது வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அந்த மூவிக்கு மட்டும் சென்சார் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், இவன் டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு சொல்லிட்டு. நான் தமிழ் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். சினிமாவை பாருங்க அப்படின்னு சொல்ற காலகட்டம் முடிஞ்சு அரசியலுக்குள்ள தான் சினிமாவே இருக்குன்னு சொல்ற காலகட்டம் வந்துருச்சு. இது நம்ம தட்டி கேட்காம இருந்தோம்னா சினிமால தான் அரசியலே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து வேற ஒரு டாபிக் உள்ள போது நம்ம ஃபைனல் டாபிக் வந்துருவோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து ஒரு எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு எலெக்ஷன் படமோ வரவே கூடாது. அதாவது ஒரு பாலிடிக்ஸ் படத்தை சொல்றேன். TN 2026 மூவி ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் மூவி. ஏப்ரல் எண்ட்ல எலெக்ஷன் டேட் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடியே ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ல வருதுன்னா அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பார்க்கலையா? இதை அவங்களால தடுத்து நிப்பாட்ட முடியாதா? இல்ல தடுத்து நிப்பாட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டில் அவங்களோட பவர் இல்லையா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு என் மனசுக்குள்ள. இந்த வீடியோல சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல்ல உண்மை ஷார்ட்ஸ்லயும் லாங் வீடியோலயும் சினிமா கண்டென்ட் மட்டும் தான் வரப்போகுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.